யூரின்ல blood வந்தா is there something wrong, doctor? So even one episode of hematuria, that is blood in the urine hematuria ன்னு சொல்லுவோம், it is very significant. இந்த மாதிரி நம்ம unscrupulously painkillers எடுக்கும் போது it can be very very harmful to our internal organs, particularly the kidneys. இந்த சைக்கிள்ஸை ரெப்படிட்டிவாக பண்ணுறது தான் கீகல்ஸ். ஓகே. ஸோ இதை நிறைய முறையில் பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஸோ இப்போ கூட ஐ கேன் ஜஸ்ட் கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் த மசில்ஸ், அதுவே எக்ஸசைஸ் மாதிரி தான் ஆகும். Bladder வந்து இன்னும் ஏதோ இருக்குது, நான் ஃபுல்லாக போன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, பட் they don't feel like urinating again. Is it normal, doctor? அந்த மாதிரி இஃப் there is ஏதோ ஒரு அடப்பு இருக்குது, ஒரு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா உங்கள் bladder முழுசாக எம்டி ஆகாது. பட் வாட் we are more concerned about is a urinary tract cancer or malignancy. ஸ்டார்ட் ப்ரோ, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இல்லை என்ன நர்வஸ், நம்ம பாட்காஸ்ட்டு இல்லைடா, மக்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம், அதான் நம்ம ஐநூ ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. சரிதான். ஸோ ஹலோ மக்களே, மை நேம் இஸ் ஐயன். நான் ஒரு பிராண்டிங் மேனேஜர் இருக்கேன் ஐநூ ஹாஸ்பிட்டலில். இப்போது வந்து there's a reason why I'm here. நாங்கள் வந்து உங்களுக்காக ஒரு பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம். என்ன ரீசன்? எல்லாருமே பாட்காஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் காமெடியாக போகும், என்டர்டெய்னிங்காக போகும், நிறைய இருக்குது, நீ எதுக்கு பண்ணுற அப்படின்ட்டு வெல் பி கொஸ்டின் இஸ் கம்மிங் அப். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பேசிக் டவுட்ஸ், பேசிக் இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் வந்து சரி எதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட கேட்கணும், எதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஒரு சின்ன தாட் இருக்கும். ஓகே, நமக்கு தான் இப்போ கூகுள் இருக்குது, நமக்கு தான் இப்போ ChatGPT இருக்குது, டக்குன்னு போய்ட்டு ஃபோனில் சர்ச் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது என்ன சொல்யூஷன் கேட்டாலே வந்துடும் நமக்கு. பட் why do we do that? ஏன் இது பண்ணுறோம்? நம்மகிட்ட எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் சென்னை இஸ் known for it. அண்ட் இட்ஸ் ஷாக்கிங் டு நோ தட் நானே அது பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் இட்ஸ் ஈஸி, இட்ஸ் குவிக், இட்ஸ் சிம்பிள் இனஃப். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? லைக் ஐ கான்ட் ஜஸ்ட் டெல் யூ கைஸ் இல்லை நீங்கள் ஏன் கூகுள் போகிறீங்க, டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூ கைஸ் வில் பி கம்ப்ளீட்லி பிஸி. என்ன ஷெட்யூல் இருப்பீங்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு டைம் கிடைக்கணும் அதை போய் டாக்டரை பார்த்து இதெல்லாம் கேட்குறதுக்கு. அண்ட் அகைன் டாக்டர் எதுக்கு, நானே டாக்டர் எதுக்கு போவேன்? அந்த பிரச்சனைனா சீரியஸாக இருக்கும் போது மட்டும்தான் போவேன் தவிர்த்து சரி மாத்திரை ஏதாவது சாப்பிட்டு போட்டுடலாமோ, இட்ஸ் ஓவர் அவ்வளோ அப்படின்னு நினைப்போம். ஸோ இது நாங்கள் உரைக்க ட்ரை பண்ணுறோம். we need to break this. ஸோ என்ன ரீசன்னா, your simple doubts to be cleared, and that is why we are releasing this the filtered fact show podcast. இங்கே வந்து what I'll do is I'll collect questions from you guys. லைக் நீங்கள் வந்து நிறைய இடத்துல கமெண்ட்டில் போட்டிருப்பீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்து இப்போ ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க, விச் இஸ் எனக்கே நிறைய விஷயம் புரிய வருது டாக்டர்ஸ் பண்ணுறதுனால, விச் இஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ். ஐ ரியலி அப்ரிஷியேட் எவ்ரி டாக்டர் அவுட் சைட். நான் எல்லாருமே டாக்டர் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்கன்ட்டு. அதில் இருக்க கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதுமாதிரி போடுறீங்க, லைக் இந்த மாதிரி இஷ்யூக்கு டாக்டர் இதுக்கு ஒரு வீடியோ போட முடியுமா, லைக் இந்த மாதிரி இதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. we've collected all those questions. இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ் வரும்போது லைக் we ask them certain questions, லைக் இந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்திருக்கீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கா, ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சிருக்கா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு வந்து சில பேசிக் டவுட்ஸ் நான் கேட்க மறந்துட்டேன், இல்லைன்னு இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு இருக்கிற சில கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். மிச்சப்படி கூகுளில் போய் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம், ChatGPT இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் கம்பினேஷன் மாதிரி எடுத்து we made a set of questions டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் தீஸ் கொஸ்டின்ஸ் I hope it covers உங்கள் மைண்டில் இருக்க எல்லா டவுட்ஸுமே. அப்படி இல்லைன்னா I really do hope you guys support me and drop all the questions in this video's comments. ஏன்னா அடுத்த ஒரு எபிசோட் எல்லாமே காமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம், லைக் காமெண்ட்ஸில் இருக்க எல்லாமே எல்லா டவுட்ஸும் எல்லா கொஸ்டின்ஸும் we take it, we try to ask all the doctors here அவங்க அவைலபிள் டைம் இருக்கும்போது we get it all done. So for this episode, in the first episode, I would like to invite a very close person in this hospital. He is one of my favorite doctors here, a senior urologist and the executive director of AINU Hospital, Dr. Venkat Subramaniam. So I really do hope questions ellame ketruven Dr. Keta. You can drop a comment in this video, or you can also DM us the questions. If it's a bit sensitive enough, we'll be able to like take it, we'll respond it back to you, and we'll also ask the doctor. Because in the end, I'm trying to break the barrier where we have a doctor ready and we do not want to go and ask Google the same question, that we can actually ask the expert. Or doctor can know it's actually even more better than Google is what I feel. I sure do hope you also feel this, and with this excitement, actually ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், அதனால் ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். So I'm going to get into the episode, I'm going to invite the doctor, and I sure do hope this goes well. But I also would require your complete support, so you could like drop a like, drop a comment, subscribe to the channel so that
it will encourage us to do more and more இந்த மாதிரி வீடியோஸ்லாம். ஏன்னா in the end உங்களுக்காக அது பண்ணுறோம், and we're not doing it with any other intention as well. So hello doctor, we are very happy doctor, this is our first episode and we have you here, and one of my favorite doctors Ninga. That is why I always want to start everything with you. Doctor, the reason why we invited you for the show is one simple thing doctor. There will be a revealer that was released recently, but உங்களுக்கு அது எதனால இந்த ஷோ நாங்கள் பண்ணுறோம்னா, இப்போ பேஷண்ட்ஸ் உங்களை வந்து பார்க்குறாங்களா டாக்டர், அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அதை பார்க்குறாங்க. அதுவும் மறுபடியும் அது ரெஃபைன் த சென்டென்ஸ், பிரச்சனை சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க உங்களை. பிகாஸ் நான் கூட சரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சரி பெயின் கில்லர்ஸ் போட்டே நம்ம சமாளிச்சிடலாம் அப்படி இப்படின்னு தோணும். அகைன் ஐ வுட் வாண்ட் டு நோ வாட் இஸ் அ டேக் ஆன் தட். பெயின் கில்லர்ஸ் சஜஸ்ட் நாங்களே பண்ணலாமா, or can I get it from you? But the thing is that the show will try to cover basic minor doubts doctor. Okay. Like problem சம்மந்தப்பட்ட இல்லை. Like for example, let me just give an example doctor. ஒருத்தருக்கு வந்து யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயமா தான் உங்கள்கிட்ட வந்து கேட்பாரு எதனால் டாக்டர் அப்படி ப்ராப்ளம்ட்டு. பட் ஹியர் சில பேசிக் டவுட்ஸ் இருக்கும். லைக் போனாலே தப்பா, ஒரு யூரினில் கலர் மாறினா தப்பா, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்கள் கேட்டு சில கூகுளில் சில கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் எடுத்து, அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் வந்து நிறைய டாக்டர் ரீல்ஸ் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. அதில் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, டாக்டர் இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க, டாக்டர் இது டவுட் எனக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ வி கேதர் அப் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் கேட்டு we made sure that we want to ask all those questions today in this show to you doctor. This is the plan. Okay. So that is the reason why we started this podcast doctor. Perfect. And my first question which is right here is that நீங்க எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஏன்னா நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க, பட் உங்களை கேட்குறாங்க ஏன்னு தெரியல. That is the reason. Absolutely fine. ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்ன்ற மாதிரி ஓரளவுக்கு பேஷன்ஸ் சொல்கிற விஷயங்கள் நானும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ ட்ரை டு ரெகுலர்லி ஒர்க் அவுட். ஐ டூ ரெகுலர் வாக்கிங். டாக்டர் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, ரீசென்ட்லி யூ saw a story of yours. You were doing plank டாக்டர். Plank அது மேலே you had some weighted plates also. Okay. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம், 10 seconds தாண்ட முடியல. என்னடா நார்மல் பிளாங்கே பண்ணல டாக்டர். எவ்ரிதிங் ஜஸ்ட் சம்டைம் பேக் என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ I always have a trainer by my side. I start with lesser weights and just keep building as it goes. Yeah. Great doctor, great doctor. Coming back to the questions section where I'm going to relate to this. A patient has asked this question doctor, என்னன்னா exercise, does exercise help in bladder control? ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ bladder லூஸாக இருக்குது, they may feel like they get regular urination, but okay, does exercise help in this part? Okay, so இந்த கொஷின் நிறைய ஆங்கிள்ஸில் பார்க்கணும். இப்போ ஒபிசிட்டி அதனால் வந்து பிளாடர் கண்ட்ரோல் ஒரு ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் ஜென்ரல் எக்ஸசைஸ், மெயின்டைனிங் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜென்ரல் ஃபிட்னஸ் டெஃபினெட்லி ஹேஸ் அ ரோல் இன் பிளாடர் கண்ட்ரோல். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக இப்போ பிளாடருக்கு உண்டான எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வி டாக் அபவுட் கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ். ஓகே, இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா விமன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. ப்ரெக்னன்சி பீரியட்லேயே இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஸோ தட் ஒரு ஸ்மூத் டெலிவரிக்காக இருக்கட்டும். ஓகே, போஸ்ட்மார்ட்டம் அண்ட் ஃபியூச்சரில் வரக்கூடிய யூரினரி இன்கான்டினன்ஸ், இந்த அவேர்னஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ்லாம் ப்ரெக்னன்சி பீரியட்லேருந்து பண்ணுறாங்க, விச் இஸ் ஆல் குட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பிளாடர் கண்ட்ரோல் கொண்டான எக்ஸசைஸ் பார்த்தோம்னா கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் மசில் எக்ஸசைஸ் ஆர் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஓகே, கீகிள்ஸ் எக்ஸசைஸ் என்ன டாக்டர்? லைக் இஸ் இட் சம்? ஓகே, ஸோ கீகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்றது the muscles around our motion passage and நம்மளை யூரினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மசில்ஸ், இதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து கீகிள்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிபிக்கலி இட் வில் இன்வால்வ் contracting those muscles. Okay, and typically counting between 5 to 10. இனிஷியலாக ஒரு 5 வரைக்கும் தான் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். ஒரு 10 என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறது. ஓகே, இந்த சைக்கிள்ஸை ரெப்படிட்டிவாக பண்ணுறது தான் கீகிள்ஸ். ஓகே, ஸோ இதை நிறைய முறையில் பண்ணலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஸோ இப்போ கூட ஐ கேன் ஜஸ்ட் கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் த மசில்ஸ், அதுவே எக்ஸசைஸ் மாதிரி தான் ஆகும். there are also various other ways of doing it. Some people do it in lying down position. ஸோ அந்த மாதிரி there are various ways of doing it. பட் ஸோ இந்த குரூப் ஆஃப் எக்ஸசைஸ் தான் கீகிள்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த பெல்விக் மஸ்குலேச்சர், ஸோ நம்மளோட யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல் மசில்ஸ் பெல்விக் மசில்ஸ் சொல்கிறோம். ஸோ அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் there are specific exercises. Got it. So here is a doubt doctor. இப்போ வந்து let's go back to home.
ஜிம்லேருந்து நேராக வீட்டுக்கு வரும். நவ் there's certain problems that people are facing. என்னன்னா டாக்டர் இப்போ வந்து they urinate. சரி ஓகே they've done the urination, they come out. ஆனால் they still feel like bladder வந்து இன்னும் ஏதோ இருக்குது, நான் ஃபுல்லாக போன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் they don't feel like urinating again. பட் அந்த இது வந்து என்ன நான் இன்னும் எதுவும் ஃபுல்லாக போகாத மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணுது. ஓகே, இஸ் இட் நார்மல் டாக்டர் அந்த மாதிரி? ஓகே, இது வந்து சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் எம்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் யூ கெட் த urge to pass urine and you kind of empty your bladder, you should feel that you have completely passed off urine. ஸோ இஃப் there is ஏதாவது ஒரு அடப்பு இருக்குது, ஒரு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா உங்கள் bladder முழுசாக எம்டி ஆகாது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் யூரின் வில் ஸ்டோர் பேக் இன் த bladder. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே அடுத்த வாய்டிங் சைக்கிள் ட்ரிகர் பண்ணும். ஸோ திரும்ப அகைன் யூ ஹேவ் த சென்சேஷன் டு பாஸ் யூரின். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி கெட் யுவர் செல்ஃப் செக்ட். ஓகே ஓகே, பட் இட்ஸ் நாட் தட் சீரியஸ் டாக்டர். சி எதுவுமே சீரியஸ் இல்லைன்னு இல்லை ஐவன். ஓகே, when you have symptoms, that means your body is trying to tell you something. So you better be cautious about it and find out what is causing that. ஓகே, ஏன்னா இன்னைக்கு வந்து definitely prevention is better than cure. அந்த மாதிரி ஒரு இனிஷியல் சிம்டம்லேயே நம்ம நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணும்போது definitely it is easily addressable and curable. தட் இஸ் ட்ரூ டாக்டர். பட் அகெயின் நம்ம மைண்ட் செட் என்னென்னா, சரி இந்த விஷயத்துக்கு டாக்டரை போய் பார்க்கணுமா அப்படின்னு ஒன்று தோணும். யூஸ்வலாக வந்து சரி இதிலே வந்து மெடிக்கல் ஷாப்கிட்டே போயிட்டு லைக் இந்த மாதிரி ஏதாவது பெயின் கில்லர் இருக்கா, இல்லை ஏதாவது மாதிரி இருக்கா மருந்துன்னு சொல்லிட்டு வாங்கி முடிச்சிடறோம். இஸ் தட் a good approach டாக்டர்? ஏன்னா of course not. ஸோ இதில் பெயின் கில்லர்ஸ் நம்ம இதில் ரிவீலர்லேயே போட்டிருந்தோம். பெயின் கில்லர்ஸ் கேன் பி வெரி வெரி ஹார்ம்ஃபுல். ஸோ நிறைய இன்னசென்ட் பீப்புள் ஒரு தடவை ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு அவங்களே போய் கவுண்டரில் ஜஸ்ட் வாங்கிடுறாங்க. இல்லை இன்னொரு படி மேலே போனால் நிறைய லோக்கல் ஃபார்மசிஸில் அவங்களோட லைசனிங்கில் ஃபார்மசிஸ்டே பிரச்சனையை கேட்டுட்டு அதுக்குண்டான மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பெயின் கில்லர்ஸும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம அன்ஸ்கிரிப்ட்லெஸ்ஸாக பெயின் கில்லர்ஸ் எடுக்கும் போது இட் கேன் பி வெரி வெரி ஹார்ம்ஃபுல் டு அவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ், பர்டிகுலர்லி த கிட்னிஸ். ஓகே ஓகே, ஐ வில் மேக் ஷூர் ஐ டோன்ட் டூ தட். ஏன்னா நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தேன். That's the thing, doctor. So doctor, now we spoke about this part, the frequent urination part. I have a doubt here. Urine blood vanda, is there something wrong, doctor? Definitely wrong. So even one episode of hematuria, that is blood in the urine hematuria anu solluvom, ஒரு எபிசோட் இருந்தாலும் it is very significant. Okay. It can be something as simple as a urinary infection. It can be something like a urinary tract stone. But what we are more concerned about is a urinary tract cancer or malignancy. So அதோட சிம்டமாக இருக்கலாம் அப்படின்றதுனால even one episode of hematuria requires a urologist consultation. ஓகே டாக்டர், இது ஐ காட் ஸ்கேர்ட். ஏன்னா எப்பவுமே கூகுளில் போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி இருக்கு, நான் இங்கே கேன்சர் சொன்னால் ஐயோ கூகுள் கேன்சர்னு சொல்லிட்டாங்களே. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்னோஸ் கேன்சராக தான் இருக்கும். யூரின் ஒழுங்காக போகலை அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு டயக்னோஸ் கேன்சராக தான் இருக்கும். ஸோ அதனால் ஐ திங்க் we can do a better job in helping out. That is completely agreed, doctor. That is why we want to ask an expert. ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம், சரி சிம்பிளாக டாக்டர் கிட்ட டைம் எடுத்து டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்து போய் பார்க்கறதுக்கு பதிலாக why not just check in Google, பிரச்சனை இருந்தால் மட்டும் போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுது. I think hope they don't do that anymore. So another question, doctor. இப்போ this a patient really want to ask this question. என்னென்ன டாக்டர், night time la, that is like they have their dinner, they go to sleep, post like 2 o'clock 3 o'clock at night they feel like they want to go urinate. Okay, this is once twice na feel like it's fair. But they are saying that it is frequent ah nadakudhu, like night time la maybe 3 நாள் வரை நான் போய்டுவேன் அப்படிட்டு. Okay, is this because aging நால வர factor doctor, இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அதனால தான் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு do you feel? Okay, night time la urinate பண்றதுன்றது வந்து up to 1 time is acceptable. Okay, anything more than once, if you have to wake up in the night, we call that nocturia. இதை வந்து ஏஜிங் ஓட கர்சன் அப்படி விட்டுற முடியாது. Okay, across any age group, if there is nocturia, that is more than once அவங்க எழுந்துக்கிற மாதிரி இருந்தால் என்ன ரீசன்றதை பார்த்து அதை டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணுறோம். Okay, in a country like ours where diabetes is very prevalent, first thing that particularly if young individual இருக்குது அப்படின்னா அது நம்ம டயபெட்டிஸ்ன்னு பார்த்துப்போம். இப்போ எல்டர்லி பீப்புள் பார்க்கும்போது invariably they will have diabetes. But அவங்க 3-4 times யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது சுகர்னால மட்டும்தான் அப்படின்னு you cannot resign to that fact and let them just go away with that. Okay, additionally they may have issues like BPH, like prostate enlargement. Okay, so அதுக்கு நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணும்போது definitely they will have a peaceful sleep. Okay, டாக்டர், ப்ராஸ்டேட்ன்றது? Okay, so ப்ராஸ்டேட்ன்றது ஆண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஆர்கன். ஓகே,
It lies below the bladder. ஓ தமிழில் அது மூத்திரக்காயின்னு சொல்லுவோம். இதோட ரோல் என்னன்னு பார்த்தோம்னா செமன் ப்ரொடக்ஷனில் இது ஒரு முக்கியமான ரோல் வகுக்குது. ஓகே ஓகே ஸோ இப்போ நீங்களே ப்ராஸ்டேட்னா என்னன்னு கேட்டது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். பட் ஐ மீன் இட்ஸ் நத்திங் டு ஃபீல் ஷை அபவுட் இட் பிகாஸ் நம்மளுக்கு கிட்னி, ஹார்ட், லிவர், பிரெயின்லாம் தெரியல மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஈவன் எஜுகேட்டட் பீப்புளுக்கு ப்ராஸ்டேட் பற்றி நமக்கு தெரியலை. ஸோ இந்த ப்ராஸ்டேட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் ஆகும்போது தட் இஸ் 50 years கிராஸ் ஆகுனா பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் இன் த பாடி திஸ் ப்ராஸ்டேட் டென்ஸ் டு க்ரோ. ஓகே இதனால் எல்டர்லி பீப்புள் 60+ கேன் ஹாவ் யூரினரி சிம்டம்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன நாக்டூரியாவாக இருக்கட்டும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனாக இருக்கட்டும், ஒரு இன்கம்ப்ளீட் எம்டிங் அதை பற்றி நம்ம பேசணும், இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம். ஈவன் மோர் சிக்னிஃபிகண்ட் ப்ராஸ்டேட்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஸ்டேட் கேன்சர். ஓகே இதோட இன்சிடென்ஸும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. டு புட் இட் இன் பெர்ஸ்பெக்டிவ், இந்தியாவில் the third most cancer in most common cancer in men is prostate cancer, and globally it's the second most commonest cancer in men worldwide. ஸோ அவ்வளோ காமனாக இருக்கக்கூடிய ஒரு மென் ரிலேட்டட் கேன்சருக்கு நம்மளுக்கு அவேர்னஸ் அந்தளவுக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஓகே ஸோ அண்ட் இந்த கேன்சர் கண்டுபிடிக்கிறது மற்ற இது மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் கால் PSA, which stands for prostate specific antigen. ஓகே அதை பண்ணி வருஷம் அது நார்மல்னாலே we are okay, இந்த கேன்சர் நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி we can be assured. ஓகே நைஸ் தட் யூ ஸ்போக் அபவுட் திஸ் டாக்டர். ஏன்னா நம்ம இன்வைஸ் இது ஆகஸ்ட்டில் ஷூட் பண்ண போகிறோம். செப்டம்பரில் வந்து பிளானிங் அ கேம்ப் டாக்டர். அகைன் வித் யூலி டாக்டர் உங்ககிட்ட தான் வரணும். அண்ட் ஜஸ்ட் லெட்டிங் பீப்புள் நோ அபவுட் திஸ். ப்ராஸ்டேட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு வருது இப்போ செப்டம்பரில். அண்ட் வி ஆர் பிளானிங் AINU ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு சின்ன கேம்ப் மாதிரி செட் பண்ணலான்ட்டு. இனிஷியலி டாக்டர் இது வந்து ஏஜ் க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது டாக்டர். லைக் இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஐ திங்க் வாட் யூ செட் 60+ இருந்தால் தான் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வரும்ட்டு. ஸோ இது வந்து யங்கர் ஆடியன்ஸ்க்கு வருமா டாக்டர் இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர்? ஓகே ஸோ 60+ நம்ம மெயின் பண்ணி மோர் ஆஃப் BPH சிம்டம்ஸ் காமனாக வர ஏஜ் குரூப். பட் நம்ம ப்ராஸ்டேட்டுக்கு யாருக்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணணும், பர்டிகுலர் ப்ராஸ்டேட் கேன்சர் யார் ஸ்க்ரீன் பண்ணணும் பார்த்தோம்னா ஆல் மென் above the age of 50. அண்ட் இஃப் தே ஹேவ் அ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது அவங்க அப்பாக்கோ இல்லை தாத்தாக்கோ ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தது அந்த ஹிஸ்ட்ரி இருந்தால் அந்த ஃபேமிலி மென் 45 இயர்ஸ்லேருந்தே ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த கைட்லைன். ஓகே ஸோ டு சிம்பிளிஃபை ஆல் மென் above 45 நம்ம ப்ராஸ்டேட்டுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறது இஸ் ஐடியல். ஓகே டாக்டர். அண்ட் இந்த PSAன்னு சொன்னீங்க டாக்டர். இந்த PSA வந்து ஒன்ஸ் எடுத்தால் போதுமா டாக்டர், ஆர் ஷுட் இட் பி லைக் an annual kind of thing? It should be an annual test. It's simple blood test. இது வந்து வருஷம் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ உங்கள் சுகர்லாம் இருக்குது இல்லையா, சுகர் டெஸ்ட், ரெகுலர் மாஸ்டர் செக்அப்லாம் டாக்டர் சுகர் ஐ மீன் எல்லாருமே வந்து சுகர் லெவல்ஸ்லாம் செக் பண்ணுறோம் இல்லையா. இதை ஒரு தடவை செக் பண்ணால் போதுமா, பத்தாது இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி தான் PSAவும். ஸோ 45-50 ஸ்டார்ட் பண்ணி இயர்லி ஒன்ஸ் இந்த PSA நம்ம டெஃபினட்டாக செக் பண்ணணும். ஓகே பட் டாக்டர் ப்ராஸ்டேட் வந்து யூ செட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபார் சீமன் ப்ரொடக்ஷன் எல்லாமே. ஸோ அகெயின் கமிங் பேக் டு த கொஸ்டின் டாக்டர், இந்த நைட் யூரினேஷன் அண்ட் இதெல்லாம் ஹவு இஸ் ப்ராஸ்டேட் லிங்க்ட் ஹியர் டாக்டர்? லைக் என்ன? ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி ஏஜிங் இண்டிவிஜுவல்ஸில் இந்த ப்ராஸ்டேட் டென்ஸ் டு என்லார்ஜ். ஓகே ஸோ இந்த ப்ராஸ்டேட்டோட நார்மல் சைஸ் பார்த்தோம்னா ஒரு 15 to 20 grams. ஓகே ஒரு வால்நட் சைஸ் தான் இந்த ப்ராஸ்டேட் இருக்கும். ஓகே பட் when it enlarges based on individual and அவங்களோட ஜெனட்டிக் ஃப்ரேம் ஒர்க் ஏற்ற மாதிரி it can enlarge from ஒரு லெமன் சைஸில் ஆரம்பித்து ஒரு ஆரஞ்ச் சைஸில் இருக்குன்னு கூட it can enlarge. ஸோ கிராம்ஸ் சொல்லணுன்னா ஒரு 30 grams ஒரு மைல்டு என்லார்ஜ்மெண்ட் சொல்கிறோன்னா up to 150, 200, 300 grams வரைக்கும் கூட the prostate can enlarge massively, causing very types of urinary symptoms and disturbances. நீங்கள் சொன்னதில் வந்து நிறைய இது சொன்னீங்க, கிராம் பேஸ்ட் சொன்னீங்க டாக்டர். ஆனால் வால்நட்லேருந்து ஆரஞ்ச் சைஸ் அளவுக்கு பெருசாகுதுன்னா கரெக்ட் ஓன்ட் தே ஃபீல் தட் இது டாக்டர் மாதிரி இரிட்டேஷனாக இருக்காது உங்களுக்கு? ஸோ தே ஓன்ட் ஃபீல் தட் ஒரு ஹெவினஸ் அவ்வளோ அப்படி ஃபீல் ஆகாது. ஓகே பட் பிகாஸ் திஸ் ப்ராஸ்டேட் சிட்ஸ் அட் த அவுட்லெட் ஆஃப் த பிளாடர். ஓகே அதாவது பிளாடரோட வாய்ப்பகுதியில் அது இருக்கிறதுனால அதோட என்லார்ஜ்மெண்ட் வில் காஸ் கம்ப்ரெசிவ் சிம்டம்ஸ் ஆன் த யூரின் பேசேஜ் அண்ட் த பிளாடர். அதனால தான் அந்த வேரியஸ் சிம்டம்ஸ் வரும். Okay. Nice that you explained it, doctor. So, இப்போ இது bulge ஆகுது doctor. Will this also cause urine to not pass அந்த மாதிரி? Yes. So, it can even cause a sudden blockage of urine. Urinary retention சொல்லுவோம். Okay. So, urinary retention ஒரு காமனான காஸ் வந்து enlarged prostate. Okay. Which is like BPH. Which is BPH, yeah. So, it can even cause the urine to stop suddenly. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க சிம்டம்ஸ் பர்சீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதை ஒரு இக்னோர் பண்ணியிருந்திருக்கலாம்.
particularly elderly people are not very conscious about their urine symptoms. Urine வர வரைக்கும் ஓகேன்ற மாதிரி இருந்துருவாங்க. ஸோ சட்டில் சேஞ்சஸ் லைக் அடிக்கடி யூரின் போகுதே, நைட்டில் அடிக்கடி யூரின் போகிறோமே, யூரின் ஸ்ட்ரீம் முன்னளவுக்கு வேகமாக இல்லையே, கொஞ்சம் தின்னாக இருக்கே, முன்னாடிலாம் நல்லா தாண்டி அடிப்போம் சின்ன வயசுல, நம்ம செவத்தில் அடிச்சு சின்ன பசங்களாம் விளையாடுவோம் இல்லையா, அதில் ஆரம்பித்து இப்போ காலை ஒட்டி போகுது, இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் அவங்க பெருசாக உணர்ந்துக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒன் ஃபைன் டே because of the enlarged prostate can cause a sudden stoppage of urine. ஸோ அது வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி அவங்க வந்து கேத்தீட்டர் போட்டு தான் யூரின் ட்ரெயின் பண்ணுன்ற மாதிரி வரும். ஓ ஓகே ஓகே, பிட் ஸ்கேரி டாக்டர். ஸோ யங்ஸ்டர்ஸ் இப்போ என்னோட வயசில் 20 to 25, 25 to 30 இவங்களாம் வந்து they don't have to think about that level டாக்டர். ஓகே, ஸோ யங் பீப்புள் உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க we don't have to worry about the prostate, right? பட் இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் லைக் frequent urination, urine complete incomplete empty, இதெல்லாம் வந்து எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்கலாம். ஏன்னா enlarged prostate தான் சிம்டம்ஸ் கொடுக்கணுன்றது கிடையாது. ஓகே, சம்திங் ஆஸ் ட்ரிவியல் ஆஸ் அ டைட் ஃபைமோசிஸ், அதாவது நம்ம ஃபோர்ஸ்கின் ரொம்ப டைட்டாக இருந்து அதனால கூட இந்த சிம்டம்ஸ் வரலாம். அதில் ஆரம்பித்து யூரின் டியூப்பில் எங்கே வேணால் பிளாக்கேஜ் ஏற்படலாம், அதை வந்து ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் சிமிலர் சிம்டம்ஸ் வரலாம். ஓகே, ஸோ த பாட்டம் லைன் இஸ் ஐவன் anybody who experiences a change in their normal urinary pattern should seek a urologist's attention. It can be something, a change in their urine pattern, that is அவங்க frequency மாறி இருக்கலாம், கலர் மாறி இருக்கலாம், ஓகே, ஸோ ஸ்ட்ரீம் மாறி இருக்கலாம். ஓகே, இதில் எதில் சேஞ்சஸ் இருந்தாலும் it is better to consult a urologist. டாக்டர், சேஞ்சஸ் இன் கலர்னு சொன்னீங்க, ரைட்? லைக் நல்லா தெரியும், நல்லா நிறைய தண்ணி குடிச்சா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சரி ஹீட் ஆயிடுச்சுன்னா எல்லோன்னு தெரியும். ஓகே, இதை தாண்டி ஏதாவது இருக்கா டாக்டர்? நிறைய கலர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து காமனாக வந்து யூரின் எல்லோவாக வந்தாலே பயப்படுறாங்க. ஐ திங்க் they don't have to worry about that. ஏன்னா நார்மல் யூரினோட கலர் இஸ் பேல் எல்லோ. ஓகே, ஸ்ட்ரா கலர், அதாவது வைக்கோல் கலர்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? பட் if you drink enough water, if you keep your body well hydrated, நீங்க சொன்ன transparent clear urine வருது, அதை அச்சீவ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். That's what as urologists we advise. If they are dehydrated, the color can be stronger shades of yellow, from a darker yellow to more orangish shade. So இதெல்லாம் வந்து market signs of dehydration. But the one color that we need to really need to be of concern is red. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி hematuria. So if the urine is dark orangish to reddish இருந்தது அப்படின்னா you have to take it seriously. இது இல்லாமல் யூரினில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. there is even called purple bag syndrome சொல்லுவோம். யூரின் பர்பிளெல்லாம் கேன் இமேஜின், அதில் ஆரம்பித்து cloudy urine, அது மாதிரி வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. ப்ரௌன் யூரின், கோலா கலர் யூரின்லாம் இருக்குது. பட் தேர் ஆல் ரேர் என்டிட்டிஸ். ஓகே, நம்ம காமனாக வரி பண்ண வேண்டியது a turbid urine, cloudy urine பற்றி நம்ம வரி பண்ணோம். particularly if you are diabetic, your urine can be infected. அது வந்து கொஞ்சம் cloudy-ஆ, turbid-ஆ, foul smelling-ஆ இருக்கலாம். Okay, and the most serious thing is hematuria. So blood urine கொஞ்சம் reddish-ஆ இருந்தால் இது ரெண்டு கலர் டெஃபினட்டாக நம்ம வாட்ச் பண்ணோம். Okay, okay, but doctor, you said something about smell. So in case urine இப்போ this is very much noticeable in public restrooms. Okay, urine smell அப்படி அடிக்கும், like we won't be able to even enter. The smell வந்து we usually think it's normal, சரி மேபி க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. பட் that urine smell அவ்வளோ டீப்பாக அடிச்சா is it anything related to sugar or ஏதாவது பிரச்சனை டாக்டர்? Okay, so lot of patients come concerned about their urine being foul smelling. Okay, more often than not it is because they don't drink enough water. So dehydrationல urine கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும், ஸோ யூரின் கொஞ்சம் பஞ்சென்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் யூரின் யூஸ்வலி டென்ஸ் டு பி a bit more pungent, right? Because நம்ம நைட் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம் and all that. So that is nothing to be worried about, right? But if you have infection, that is urinary tract infection, UTI problem இருக்குது, diabetes இருக்குது அப்படின்னா உங்கள் யூரின் கொஞ்சம் ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்கும். that is because of the bacterial infectionனால யூரினோட ஆர்டர் மாறும். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக யூரின் கொஞ்சம் ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்குது, நான் சொன்ன மாதிரி க்ளவுடியாக இருக்குது, டர்பிடாக இருக்குது அப்படின்னா you need to get it checked. Okay, doctor. Urinary tract infections, UTI சொல்லுங்க doctor. Correct. Is it like different for men and women or is it common? So yes, it is different for men and women. Women are more prone for urinary tract infection. Oh. The simple reason being the anatomical factor. Now the urethra and urine passage, that is the distance between the bladder and the exterior, is very short in women, just about 4 centimeters. Whereas in men it's a long tube about 20 centimeters. So men are relatively shielded from
urinary tract infection as compared to a women who experiences more commonly in their life period. Okay. But does UTI spread, doctor? You mean ஒருத்தருக்கு யூடிஐ இருந்தால் இன்னொருத்தருக்கு வருமானம்? நோ, நாட் ரியலி. ஸோ ஒருத்தருக்கு யூடிஐ இருந்தால் இன்னொருத்தருக்கு வருன்ற மாதிரி கிடையாது. ஸோ இதில் என்னென்னா sexually transmitted infection இருக்கு இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் யூனோ தட் இஸ் transmitted by sexual contact. ஸோ அது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவும். அண்ட் சில பேருக்கு எஸ்டிஐஸ் இருக்கும்போது, அது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு யூரினரி சிம்டம்ஸ் இருக்கும், யூடிஐ லைக் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை அவங்க ஓவர்லுக் பண்ணாமல் they should get it cleared. ஸோ அது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஓகே. பட் to answer your question, urinary tract infection doesn't spread from one person to another. Here's one question, doctor, that a patient recently asked us. Holding, doctor. இப்போ என்னன்னா busy lifestyle வந்து a lot of people they even tend to not go to bathroom. Urgent meetings irukko, urgent deadlines irukko, illa complete pannum solli they'll be running around. They forget to drink water, they forget to go to the restroom. So if in case they feel like they want to urinate but they don't do it, hold pani say okay the meeting mudichitonu then we'll go later அப்படின்ட்டு. Doing this once or twice from my perspective feels fine, doctor, but regular இது நடந்துன்னா is there any damage that it does? Okay, so holding your urine நீ சொன்ன ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணுறது இஸ் ஓகே. நம்மளே சில சுச்சுவேஷன் பேஸ்டாக நம்ம பண்ணுறது உண்டு. பட் டெஃபினெட்லி ஷுட் நாட் பிகம் அ ஹேபிட், பர்டிகுலர்லி சைல்ட்ஹுட் பீரியட். ஓகே, குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த ஹேபிட் நிறைய பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, டீச்சர் பெர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போனால் பசங்க கிண்டல் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு they tend to hold urine for a longer time. ஸோ ஒரு ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது our bladder tends to get damaged, and that in turn, I'm not exaggerating, can even affect the kidneys. So சின்ன வயசில் வந்து when the bladder is taking shape, அந்த டைமில் இந்த மாதிரி habits ரெகுலராக பண்ணும்போது you can have lot of deleterious effects. அடல்ட்ஹுட்டில் அக்கேஷனலாக இஸ் ஃபைன், பட் அகைன் ரெகுலராக பண்ணக்கூடாது. ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு holding urine is one of the common reason. Okay. So doctor, இப்போது சொன்ன மாதிரி this shouldn't be a habit நீங்கள் சொன்ன மாதிரி. பட் there's one more thing, doctor. The second angle is that தண்ணி யாரும் குடிக்கிறது இல்லை, டாக்டர். பிகாஸ் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸில் இது வேறு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தண்ணி யூஸ்வலாக குடிக்கிறது தாகம் இருக்கிறதுக்கு. பட் அகைன் ஒர்க் டென்ஷனில் வந்து இது குடிக்கணுமா அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம் தண்ணி பற்றி. ஸோ ஹியர்ஸ் திஸ் கொஸ்டின், டாக்டர். ஹவு மச் வாட்டர் இஸ் டூ மச் வாட்டர் ஆர் கரெக்ட் வாட்டர்? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம யூரின் கலரை பற்றி பேசணும். ஸோ ஐ கிவ் மை பேஷண்ட்ஸ் அ சிம்பிள் ஹேக். Watch your urine color. Right? If you can't measure and drink this much of water, watch your urine color. If your urine color is white, that means your body is well hydrated. Okay. For somebody who is working in an air-conditioned environment, if that is achieved by drinking a liter and a half, I'm fine with that. Right? But if somebody who is exposed to more heat, outside job பண்றவங்க, if for some reason, for example stone formers-லாம் நம்ம நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்க சொல்லுவோம். அவங்கள we encourage them to have a little bit more water. Right? Let's say around 2 to 2.5 liters water நம்ம ஈஸியாக அட்வைஸ் பண்ணுவோம். how much water is too much water னு நீங்கள் கேட்டிங்க. சில பேர் அந்த ஹேபிட் பண்ணுறாங்க ஃபார் ஃபியர் ஆஃப் ஒரு தடவை ஸ்டோன் வந்து திரும்ப வரக்கணும் அந்த பயமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஜென்ரலாக ஹெல்த் டிப்ஸ் கேட்டு நிறைய தண்ணி குடிக்கணுன்ற ஆகட்டும். சம் பீப்புள் கோ இன் எக்ஸஸ் ஆஃப் 4 liters. ஐம் நாட் இன் ஃபேவர் ஆஃப் தட். பர்டிகுலர்லி அவ்வளோ தண்ணியை ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் குடிக்கிறது தட் கேன் பி வெரி ஹார்ம்ஃபுல். இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேன் ஆஃப் 30 minutes to 1 hour, if you proudly say I'm drinking 1.5 to 2 liters அப்படின்னா that is definitely not advisable. You should spread your water intake through the day. Again, not too much in the night. Post dinner நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க சொல்லுவோம், ஏன்னா இல்லைனா நைட் திரும்ப யூரின் எழுந்து போகிற மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ த்ரூ த டே அவங்களோட வாட்டர் இன்டேக்கை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறது இட்ஸ் பெட்டர். ஒரு ஷார்ட் பீரியடில் ரொம்ப தண்ணி குடிக்கிறது நல்லதில்லை. இட் கேன் காஸ் சிவியர் இம்பேக்ட் ஆன் த பாடி, ஹைப்போநாட்ரிமியா போன்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். So, and in excess of 3 or 4 liters, something that I never advise for any of my patients. Okay. And in the specific subset, may not be very common. Kidney problem, known kidney problem இருக்கவங்க, அவங்களோட நெஃப்ராலஜிஸ்ட் அட்வைஸ் படி அவங்க எவ்வளோ வாட்டர் இன்டேக் எடுத்துக்க சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம பேசுகிறது ஜென்ரல் பாப்புலேஷன் அபவுட் யூ அண்ட் மீ. If somebody has a heart issue or a kidney issue, அவங்களோட வாட்டர் இன்டேக் should be guided by the concerned specialist.
Understood, doctor. Understood. Here's my concern, doctor. When you said something very shocking thing. Kidney stones already vandrum, and then they undergo treatment for it, and then it's cleared. So there is a possibility it might come back also. Doctor. Definitely. So statistics padi kidney stones varudhu appadina the chance of it coming back is as high as 50%. So one should be aware of it. Okay. Adukku bayapeda vendam. Or basic lifestyle changes that we discuss, most important is hydration. Yeah. Even more important is regular checkup. Okay. இது ஒரு ஒன் டைம் அஃபேர் கிடையாது. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், தட் இஸ் அப்டமன் ஸ்கேன் நம்ம ரெகுலராக பண்ணிக்கணும். ஸோ அதில் வி கேன் பிக்அப் ஸ்டோன்ஸ் ஏர்லி. Got it. இப்போ coming to the food part, doctor. இப்போ spicy foods. Okay. Does spicy foods affect the bladder part? Okay. So again, not for every individuals, but for certain people, their bladder will be very sensitive. Okay. We call it overactive bladder. Okay. It's a very sensitive bladder. So what are the things which can increase the sensitivity or make them pee often அப்படின்னு பார்த்தோம்னா அதில் spicy foods டெஃபினட்டாக வரும். Right? So spicy foods can be bladder irritants. வேற bladder irritants that can cause this frequent peeing or overactive bladder symptoms என்னெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தா your carbonated beverages. Okay. Right? Your colas. Okay. Right? Some people even chocolates can cause these symptoms. Oh. Right? ஸோ இதில் எது அவங்களோட bladder symptoms காஸ் பண்ணுதுன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை அவாய்ட் பண்ணாலே இந்த ஃப்ரீக்வன்சி அர்ஜென்சி இஷ்யூஸ் ஓவராக்டிவ் bladder symptoms நல்ல கண்ட்ரோல் வரும். Got it. Spicy foods can be சொன்னீங்க doctor. If I get into smoking, drinking, that's even worse. They are all, you mentioned it for me. So bladder irritants, smoking, alcohol or a பெரிய bladder irritant, and caffeine also, caffeinated drinks, including your coffee. And your energy drinks which are all high in caffeine. Again, இதெல்லாம் எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணாதா. Even if somebody has a overactive bladder issue, இதெல்லாம் டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணணும். Okay, but drinking too much coffee in a day, அது ஒன்றும் ஆகாது டாக்டர். What are the benefits out of it? You know, yes, again, so somebody நான் சொன்ன மாதிரி overactive bladder issues இருக்கவங்க, ஸ்டோன் ஃபார்மேஷன் நிறைய இருக்கவங்களுக்கு, இவங்களுக்குலாம் நாங்கள் டெஃபினட்டாக காஃபி இன்டேக் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவோம். ஓகே பிகாஸ் ஏன்னா என்ஜான ஒரு காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மைண்ட் ஆக்டிவ் ஆகுது. அகைன் ஒர்க் ஆரம்பிக்கும் போது ஒரு காஃபி, பிரேக் டைமில் ஒரு காஃபி, இப்படியே ஒரு 4-5 காஃபி போய்டுது டாக்டர் ஒரு நாளைக்கு. தட் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் அஸ், பட் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரில. அதான், ஸோ த caffeine part is giving you that high and giving you that boost. Morning coffee, a lot of you guys are used to it. I don't drink coffee. But the ideal way to start a day is always with water. At least a half a glass water kickstarts your metabolism. Okay. And then I'm okay with having a cup of coffee or a black coffee. Okay. But frequent coffee can be avoided. Then doctor, but here's one doubt doctor. இப்போ there's this culture doctor where night time ஒரு 2 மணி 3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது. நாங்கள் அண்ணா நகர் போனால் அவ்வளோதான் ஒரு கட்டிட்டு வந்துடுவோம். Okay. Now eating at midnight kapro hours, does this actually affect nama kidneys and bladders doctor? I wouldn't say kidneys directly probably. Okay. But so it can cause a lot of other issues. First thing is obesity. Right? Second one, avlo later சாப்பிட்டு படுக்கும்போது gastric issues வரும், reflexலாம் வரும். Right? Gas வருது டாக்டர். ஆமாம். அண்ட் பிரியாணி சாப்பிட்றவங்க சும்மா வர மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு தம் அடிக்கிறேன்ட்டு பண்ணுவாங்க, ஸ்மோக்கிங். ஸோ அது டெஃபினட்டாக கிட்னிக்கெலாம் ஹார்ம்ஃபுல் தான். ஸோ டேரெக்டாக இல்லைனாலும் these are definitely unhealthy habits. Once in a while is okay, but regular habits, no. Okay. So coming to the most important part doctor, எல்லாருக்குமே இருக்கு. இவ்வளோ தானே பேச அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை டாக்டர், இது ரொம்ப காமனான விஷயம். ஓகே. ஸ்ட்ரெஸ். ஓகே. How much stress is actually like, அதை ரீஃபேஸ் டாக்டர், ஸ்ட்ரெஸ் ஹவு மச்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு நிறைய இருக்குது. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஓகே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் டஸ் இட் ஆல்சோ இம்பாக்ட் யுவர் கிட்னிஸ் அண்ட் bladder டாக்டர்? ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ் குவான்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் டஸ் ஸ்ட்ரெஸ் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் பாடி? எஸ். ஆன் urinary system, let's put it in a broader perspective, கிட்னின்னு இல்லாமல் urinary system அஃபெக்ட் பண்ணுமானா டெஃபினெட்லி எஸ். இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. Okay. Right? A lot of andrological issues arise out of stress and lifestyle habits. Right? And ஸ்பெசிஃபிக்காக நம்ம பிளாடருக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க இந்த ஓவராக்டிவ் bladder symptoms அவங்களுக்கு ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். Okay. Okay. I recently had a woman
who was stressed with their work and she had this overactive bladder. அது அவ்வளோ ஈஸியாக செட்டில் ஆகலை. ஒரு மெடிசன், 2 மெடிசன், a lot of things that she was trying, right? She took a small break from work and she realized that totally turned the table for her. So it's not always medication. Definitely lifestyle changes, stress control, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது ஈவன் யூரினரி ஹெல்த்துக்கு. அதுக்காக எல்லோரும் நான் வேலை விடுன்னு சொல்லலை, பட் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் what triggers the stress. Okay. You know, when you try to do something over and above what you can do, that causes stress. அது டெஃபினட்டாக உடம்புல பல வகையில் காட்ட தான் செய்யும். Agreed, doctor. So doctor, one common question எனக்கு ஒரு டவுட் டாக்டர். இப்போது இது சொன்னீங்க டாக்டர், லைக் frequent urination or if the urine color indication எல்லாமே சொன்னீங்க. Apart from this, is there any other indication? Like இப்போ நான் urologist ஒன்று பார்க்க போகிறேன், urologist பார்க்கணுன்னா இதெல்லாம் I have to ask அப்படின்னு ஒரு சில மைண்டில் இருக்கும். பட் did I miss out on some questions? Like well, patients காமனாக வந்து frothy urine ரொம்ப நுரைச்சி போகுது டாக்டர்னு வருவாங்க. Okay. So again, early morning urine can be frothy because it's been stored for a longer duration. அதுக்கப்புறம் த்ரூ த டே அவ்வளோ ஃப்ராத்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எப்பவுமே யூரின் ஃப்ராத்தியாக இருக்குது, ஃப்ளஷ் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக போக மாட்டேங்குது, ஃப்ராத் அப்படியே இருக்குன்னா it can indicate a underlying kidney issue. Okay. Right? And kidney problems, particularly kidney failure or chronic kidney disease, நம்மளுக்கு early stageல symptoms கொடுக்காது. Okay. நம்ம ஒரு யூரின் டெஸ்ட்டோ, யூரினில் ப்ரோட்டீன்ஸ் வருது, இல்லை கிரியாட்டின் ஜாஸ்தியாக இருக்குது, இது மூலமாக தான் நம்ம டயக்னோஸ் பண்ணுறது. அப்படின்னும் போது இந்த ஃப்ராத்தி யூரின் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் இஃப் இட் இஸ் பர்சிஸ்டன்ட் த்ரூ த டே. ஓகே, நம்பர் 1. மற்றபடி அவங்க யூரினேஷனில் எனி சேஞ்ச் இன் தியர் நார்மல் யூரின் பேட்டர்ன், பி இட் ஃப்ரீக்வன்சி, be it the color or be it the pattern. அதாவது முன்ன நல்லா ஃப்ரீயாக போயிட்டுருச்சு, இப்போ ஸ்லோவாக இருக்குது, முன்ன நல்லா ஃப்ரீயாக போயிட்டுருச்சு, இப்போ கட்டாய் வருது, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அர்ஜென்சி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் இட் இஸ் பர்டினன்ட் டு கெட் அ யூராலஜிஸ்ட் கன்சல்ட். காட் இட் டாக்டர். இப்போது டாக்டர் ப்ராஸ்டேட் கேன்சரில் பேசணும், ஸோ PSA மட்டும் செக் பண்ணால் போதுமா டாக்டர், இல்லை வேறு ஏதாச்சும் கூட செக் பண்ணணுமா? The first test can be a PSA. Okay. Right? If the PSA is high, then we order other tests. Okay. You know, it could be a MRI, it could be a PET scan, and அதிலேயும் பாசிட்டிவ் ஃபைண்டிங்ஸ் இருந்தால் we go ahead with a biopsy. இது வந்து ப்ராஸ்டேட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ரூட். ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாக ப்ராஸ்டேட் ஹெல்த் அதுக்கு வந்து PSA மட்டும்தான் செக் பண்ணணுமா அப்படின்னா we also get other tests done, like a basic urine test, okay, which can be an indicator of a lot of things about the kidneys. நான் சொன்ன மாதிரி kidney ஃபெயிலியர்லேருந்து அதுக்கு எல்லாமே யூரினில் ஒரு இண்டிகேஷன் வரலாம். Okay. And then your creatinine, right? Other tests, basic tests like your hemoglobin, sugar levels, இதெல்லாமும் as part of prostate health நம்ம செக் பண்ணலாம். ஓகே. முக்கியமாக இமேஜிங்கில் பார்க்கும்போது அல்ட்ராசவுண்ட் அப்டமன், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஏர்லியாக நம்ம பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு ஸ்கேன்னால தான். ஓகே. ஸோ வேறு ஏதோ ரீசெண்டாக போய் ஒரு சைலண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் பிக்கப் பண்ணுறதோ, இல்லை ஈவன் ஒரு ஏர்லி கிட்னி கேன்சர் பிக்கப் பண்ணுறதோ, இதெல்லாமே இன்றைக்கி பிக்கப் ரேட்ஸ் ஆஃப் கான் அப் பிகாஸ் நம்ம ஸ்கேன்ஸ் ரெகுலராக பண்ணுறது தான். ஓகே. ஸோ அகெயின் ஸோ ப்ராஸ்டேட் செக்கில் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்கேன் அண்ட் அவங்க யூரின் ஸ்பீடை பார்க்கக்கூடிய யூரோஃப்ளோ இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராஸ்டேட் செக்கில் அடங்கும். ஓகே. ஸோ I was telling about scan, so I would like to add a point. ஏன்னா இன்னைக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் வெரி காமன், ரைட்? பட் அதில் ஸ்கேனை மிஸ் பண்ணிடுறாங்க பிகாஸ் மற்றதெல்லாம் வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸ்கேனுக்கு யூ ஹேவ் டு கோ டு அ ஸ்கேன் சென்டர் ஒரு ஹாஸ்பிட்டல். ஐ வுட் அர்ஜ் எவ்ரிபடி டு கெட் இட் டன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year. ஓகே. இன்னைக்கு த இன்சிடென்ஸ் ஆஃப் கிட்னி கேன்சர்ஸ் ஆர் பொதுவாகவே கேன்சர்ஸ் ஆன் த ரைஸ். நம்ம இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிக் பண்ணும்போது நம்ம கிட்னியை ரிமூவ் பண்ண வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் அ பார்ட் ஆஃப் த கிட்னி அண்ட் சேவ் த கிட்னி. த சேம் கோஸ் வித் எனி ஆர்கன், பிளாடரோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த உறுப்பை நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம பிக்கப் பண்ணணும். சிம்டம்ஸே இல்லாத ஸ்டேஜில் பிக்கப் பண்ணோம்னா இட்ஸ் ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் அ சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் அப்டமன். ஸோ இதை நம்ம ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். கிரேட் டாக்டர். இப்போ questions done டாக்டர். Good. I think I have a good clarity, doctor. Hope viewers also had a good clarity regarding this. But doctor, last question என் சைடில் இருந்து டாக்டர், நீங்கள் வந்து are you taking regular tests டாக்டர்? How are you staying healthy? எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? coming to the urinary tract part, not other partsலாம். other parts இருக்குது நிறைய கேள்வி. I'll ask in the next episode possibly. Okay. But like நீங்கள் வந்து you are doing it regularly டாக்டர்? Yes. So I make it a point to check it at least once in 6 months. Okay. Okay. That includes all the routine blood tests. Kidney மட்டுமே கிடையாது, ஹோல் பாடி செக்அப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட், ஸ்கேன்ஸ், ECG, and yearly once at least I do a complete cardiac checkup.
okay, which involves a ECG, echo, treadmill, and all of that. Either I do it at least once a year. But thank you so much, doctor. Like you had to take உங்கள் டைம் விட்டுட்டு லைக் எல்லா பேஷண்ட்ஸும் யூ see a lot of patients in a day. நான் ரெக்வெஸ்ட் பண்ணனால நீங்கள் வந்து உட்காந்துருக்கு. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் திஸ் இஸ் நாட் த லாஸ்ட் டாக்டர். ஏன்னா இதுக்கு மேலே உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்குது கேட்குறதுக்கு. பட் ஃபார் திஸ் எபிசோட் ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் இட் ஹியர். ஏன்னா இதுவே வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்திருக்கும். தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அண்ட் தட் இஸ் வாட் எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் ஹியர் ஆல்சோ. அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறோம். லைக் யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ் அண்ட் எதுவாக இருந்தாலும் யூ ஆர் மை கோ டு பர்சன் டாக்டர். ஸோ ஐ ஷோ டூ ஹோப் நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் நிறைய கேள்வி மக்களுக்கு கேட்டு உங்களோட வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இட் இஸ் a candid conversation. So patients காமனாக கேட்குற டவுட்ஸ் ஐ திங்க் you had researched well and it was I hope it is useful. Yeah. We'll do many more sessions in the future also. ஸோ கைஸ் எங்களுக்கு எல்லா கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் எபிசோடு கேட்டேன். அண்ட் டாக்டர் வெங்கட் வெரி சப்போர்ட்டிவ். லைக் டாக்டர் வெங்கட் வந்து ஒரு ஃப்ரெண்டாக எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் சொன்னார். I'm totally happy about it and I'm satisfied. சரி ஓகே இத்தனை கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தது மைண்டில் அதெல்லாமே டாக்டர் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. In the upcoming episodes, இன்னும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. So everyone a lot of guys எல்லா questions were talking about Dr. very supportive. Like Dr. everything is for friends. எல்லா உங்க சப்போர்ட் இல்லாம நான் really happy about it and I'm actually to hope you love this episode and doubts இருந்தது மைண்ட்ல அதெல்லாம் next episode ரொம்ப சீக்கிரமா ப்ராப்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு again நிறைய கேள்விகள் இருக்கு. Great motivation if you could click on the subscribe button, drop a like and drop a comment. So guys will be motivated to say okay எல்லா questions கேட்கணும். நிறைய பேருக்கு reach ஆகுது. Very happy about it. A lot of people are getting to know about ஒரு ஃப்ரெண்டா எல்லா questions answer சொன்னாரு. So really happy about it and I'm satisfied that you and I showed out over my support with all your feedback. Also I'll be able to improve myself and I'll see you in the next episode. In the upcoming button, drop a like and drop a comment. So